அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குற்றம் புரிந்தவன் இந்த வெப் சீரிஸோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில வந்து ஒரு சின்ன பொண்ணு 12 வயசு பொண்ணு வந்து காணாம போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க அப்பாவும் வந்து இறக்குறாரு. இந்த பொண்ண காணோம்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இறங்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி தான் வந்து 12 வயசு பொண்ணுங்க 2 பொண்ணுங்க வந்து காணாம போயிருக்கு. விசாரிக்க வந்து போலீஸ்காரங்க வந்து வர்றாங்க. அதில டிரைவரா வந்து விக்ராந்த் வந்து இருக்காரு. காணாம போன பொண்ணு பக்கத்து வீட்டே வந்து பசுபதி வந்து இருக்காரு. அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவர் வந்து நான் வந்து என் பேரன் கூட வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. பசுபதியோட பேரனுக்கு வந்து ஒரு தீராத நோய் வந்து இருக்கு. அத வந்து தீர்க்கிறதுக்காண்டி வந்து அவரு ஹாஸ்பிட்டலா வந்து அலைஞ்சிட்டுருக்காரு. இப்பதான் வந்து தெரிய வருது. பசுபதியோட வீட்டு ஃப்ரிட்ஜில வந்து பசுபதியே வந்து அந்த பொண்ண வந்து டெட் பாடிய வந்து ஒழிச்சிருக்கான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா வந்து என் பொண்ண வந்து யாரோ வந்து கெடுத்துட்டாங்க, கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் வெளிய தெரியக்கூடாது. நீங்க எப்படியாவது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காப்பாத்துறாங்க. அதுக்காட்டி வந்து அந்த பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. கீழ போன வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து இறந்துறாரு. இவரு என்ன பண்ணன்னு தெரியாம வந்து பசுபதி இந்த விஷயத்த வந்து தான் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்றாங்க. ஒய்ஃப் வந்து ஷாக் ஆகுறாங்க. "ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு. இத வெளிய சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம பேரனோட ஆப்ரேஷன் காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸோட டிரைவரா இருக்க அந்த வித்தார்த்துக்கு வந்து இது மேல வந்து அந்த எம்எஸ் பசுபதி மேல வந்து டவுட் வந்துருது. பசுபதியே வந்து டைரக்ட்டா போய் போலீஸ்ட்ட உண்மைய சொல்றான்னு சொல்லிட்டு வந்து போறாரு. அப்ப வந்து வித்தார்த் வந்து தடுத்து, நீங்க போய் உண்மைய சொன்னா நீங்க தான் வந்து அந்த பொண்ண வந்து ரேப் பண்ணி கொன்னான்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து கேஸ முடிச்சுருவாங்க. நம்ம உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். உங்க பொண்ணு மட்டும் இல்ல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்காம முதல்ல வந்து அந்த சர்ச்சோட ஃபாதர் மேல வந்து டவுட் வருது அவங்களுக்கு. அப்புறம் அவர் இல்லன்னு வந்து தெரிய வருது. அப்புறம் கூட வேலை செய்ற டியூஷன் டீச்சர் தான் வந்து பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகம் தான் படுறாங்க. ஆனா போலீஸ்காரங்க வந்து அவர அரெஸ்ட் பண்ணி வந்து உள்ள வச்சுருது. அப்படியே போயிட்டுருக்க வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, வித்தாத்தோட பொண்ண வந்து அந்த குற்றவாளி வந்து கடத்திடுறான். கடத்துனதுனால வந்து என்ன பண்றான்னா வந்து, ஒழுங்கா வந்து அந்த டெட் பாடிய வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பசுவாயிட்ட வந்து மிரட்டுறாங்க. உடனே வந்து சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அந்த இடத்துக்கு போய் வந்து அந்த பொண்ண வந்து காப்பாத்துறாரு. குற்றவாளி யாருன்னு பார்த்தா, பொண்ணு காணாம போச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தாரு. அவர் தான் வந்து அந்த குற்றவாளி. இவருக்கு என்ன வேலைன்னா வந்து ஊர்ல உள்ள 12 வயசு பொண்ணுங்கள வந்து டார்கெட் பண்ணி வந்து, இது மாரி வந்து ரேப் பண்ணி வந்து அவர் தோட்டத்திலேயே வந்து எரிக்கிறது தான் வந்து இவரோட வேலை. இவரு இடத்துல வந்து இது மாரி வந்து அந்த பொண்ணோட பாடிய வந்து ஒழிச்சு வச்சதுனால வந்து இவரையும் வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா, அந்த பொண்ணோட பாடி வந்து கிடைக்காதனால இவர் கொஞ்ச நாள்ல வந்து இவர வந்து விட்டுர்றாங்க. ஆனா, அந்த பொண்ணோட அம்மா வந்து இவர் மேல வந்து இன்னும் கோவத்துல தான் இருக்காரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.